அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லிட்டில் ஃபேக்ட் பார்க்கலாம். மெனே மெனே தெக்கேல் உபார்சின். தானியேல் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் போது இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். இது என்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாபிலோன் கிங் பெல்ஷசர் அப்படின்றவர் தன்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ராஜாக்களை எல்லாம் அழைத்து அவர் ஒரு விருந்து கொடுப்பார். அந்த விருந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வால்ல ஒரு பார்ட் ஆஃப் த ஹேண்ட் எழுதின வார்த்தைகள் தான் மெனே மெனே தெக்கேல் உபார்சன். இந்த வார்த்தைகளுக்கான விளக்கத்தை அப்பொழுது வாழ்ந்த தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, மெனே அப்படின்றது காட் உன்னுடைய ராஜ்யத்தை எண்ணி விட்டார், அதாவது நம்பர் தை கிங்டம். தெக்கேல் அப்படின்றது இதை தராசில் நிறுத்தி பார்க்கப்பட்டது. அப்பொழுது நீ குறைவுள்ளவனாக காணப்பட்டதினால், அதாவது நீ அப் டு த மார்க் இல்லை அப்படின்ற காரணத்தினால், பெரேஸ் அப்படின்ற அர்த்தத்துக்கு அப்படின்ற வார்த்தைக்கு உன்னுடைய ராஜ்யம் பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம், மெனேக்க வார்த்தை மெனே அப்படின்றதுக்கும் தெக்கேல் அப்படின்றதுக்கும் மீனிங் இருக்குது. உபார்சின் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் இல்லையே, அதுக்கு பதிலாக இங்கே பெரேஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெரேஸ் மற்றும் உபார்சின் அப்படின்றது ஒரே வார்த்தை தான். அதாவது பெரேஸ் அப்படின்றது த சிங்குலர் ஆஃப் உபார்சின். அப்போ மீனிங் ஒன்று தான். அப்போ மெனே மெனே தெக்கேல் உபார்சின் அப்படின்றது நம்பர்ட் வெய்ட் அண்ட் டிவைடட் அப்படின்ற மீனிங் வரும். அவர் தானியேல் தீர்க்கதரிசி கூறியது போலவே அன்று இரவே பெல்ஷசர் கொலை செய்யப்படுவார். அதற்கு பிறகு மேதியனாகிய தரியு அந்த அரசாட்சியை கைப்பற்றி விடுவார் அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். ஸோ இதுதான் மெனே மெனே தெக்கேலோட மீனிங். இதே வார்த்தைக்கு இருக்கிற இன்னொரு மீனிங் நம்ம இப்போ பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, இந்த வார்த்தைகள் மெனே தெக்கேல் பெரேஸ் இது மூன்றுமே பணத்தை குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எவ்வளவு பணம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அன்று வழக்கத்தில் இருந்த பணத்தோட பேசிக் யூனிட் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அது கிரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தைகளை நம்ம கிராக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். தமிழில் கேரா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். இப்போ மெனே அப்படின்றது 1000 கிராக்களும், தெக்கேல் அப்படின்றது 20 கேராக்களும், பெரேஸ் அப்படின்னா ஹாஃப் மெனா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா 1000ல் பாதி 500. அப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 2520 கேராக்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த 2520 அப்படின்ற இந்த எண் வேதாகமத்தில் இன்னொரு இடத்துலையும் இருக்கு. அது எங்க அப்படின்னா, எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம், நம்பர் 7th சாப்டர். இந்த சாப்டர்ல என்ன அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரம் கட்டி முடித்த பிறகு பலிபீடம் இருக்கு இல்லைங்களா, ஆல்டரை பிரதிஷ்டை பண்ணும்போது இஸ்ரேலில் இருக்கிற 12 கோத்திரங்களும் எல்லா கோத்திரங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய காணிக்கைகளை கொண்டு மோசஸ் கிட்ட கொடுப்பாங்க. அப்படி அவங்க என்னெல்லாம் காணிக்கை கொடுத்தாங்க அப்படின்ற லிஸ்ட் இந்த ஃபுல் சாப்டர்ல இருக்கும். இதை நம்ம வாசிக்கலாம். என்னாகும் 7ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது இங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, போஜன பலியாக என்னெல்லாம் செலுத்தினாங்கன்னு இருக்கும். ஸோ அவங்க என்னெல்லாம் செலுத்தினாங்கன்னா, போஜன பலி மட்டுமல்ல, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி மற்றும் போஜன பலி. இந்த 4 பலிகளுக்குரிய காரியமும் அவங்க அங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் போஜன பலியை தவிர மற்ற எல்லாமே அனிமல்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்க எவ்வளவு அனிமல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத 87 முதல் 88 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கும்போது, சர்வாங்க தகன பலியாக காளைகள் 12, ஆட்டுக்கடாக்கள் 12, ஆட்டுக்குட்டிகள் 12ன்னு அந்த ஃபுல் லிஸ்ட் இருக்கும். ஸோ மொத்தமாக அந்த அனிமல்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா 252 அனிமல்ஸ் அவங்க கொடுத்ததாக இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ போஜன பலி எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். இதை இந்த அதிகாரம் முழுவதுமே இருக்கும். இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக 13ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும்
70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் அவங்க கொடுத்துருக்காங்க. போஜன பலியாக அவங்க கொடுத்தது கோல்டன் சில்வர் கொடுத்துருக்காங்க. சில்வர் மட்டுமே வந்து ஒவ்வொருத்தரும் கொடுத்தது வந்து 130 சேக்கல் ப்ளஸ் 70 சேக்கல். அப்போ இது ரெண்டுமே சேர்த்தோம்னா 200 சேக்கல். கோல்டு வந்து ஒரு 10 சேக்கல். அப்போ 210 சேக்கல் எடையுள்ள பொருட்களை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் 12 கோத்திரத்தாரம் கொடுத்துருக்காங்க. அப்போ 210 இன்ட்டு 12 போட்டோம்னா 2520 அப்படின்ற நம்பரை வந்து நாம் இங்கேயும் பார்க்கலாம். இது மட்டும் அல்லாது இந்த நம்பரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பெல்ஷாசார் வந்து மடிந்து தரியு வந்து ஆட்சிக்கு வந்த அந்த எந்த வருடம்னு பார்த்தோம்னா கிமு 539 பிசி 539 வந்து அவர் வந்து பாபிலோன் கிங்டம் வந்து வீழ்த்தப்பட்டு மேதோ பெர்ஷியர்களோட கிங்டம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு ஒரு பீரியட் கொடுத்துருந்தார். அந்த பீரியட் என்னன்னா, இந்த ஒரு ஒரு பீரியட் ஃபுல்லாகவே வந்து இஸ்ரேல் வந்து மற்ற ராஜாக்களுக்கு கீழே ஒடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் வருகையின் போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றத லூக்கா 21ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரையுள்ள வசனங்கள்ல வாசிக்கலாம். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்போ ஒரு டைம் இருக்கு, இந்த கம்ப்ளீட் கண்ட்ரியே வந்து புறஜாதி ராஜாக்களால் வந்து ஆளப்படும் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க எப்பத்திலிருந்து ஆளப்பட்டு கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இஸ்ரேலை வந்து கேப்சர் பண்ணவர் யாருன்னா நெபுகாத் நேசார் அப்படின்ற ஒரு பாபிலோன் கிங். இவர் வந்து பெல்ஷாசாரோட கிரேட் கிராண்ட் ஃபாதர். இவர் எப்போ அந்த மாதிரி போய் இஸ்ரேலை கேப்சர் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா பிசி 607 வந்து அவர் கேப்சர் பண்ணுறாரு. ஸோ இப்போ நம்ம பிசி 607 இருந்து இப்போ நம்ம பார்க்குற ஒரு நம்பர், ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் என்னென்னா 2520. அப்போ 607 இருந்து 2520 இயர்ஸ் நம்ம வந்து கிராஸ் பண்ணி போனால் நமக்கு அது எந்த வருஷம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய லிட்டில் ஃபேக்ட் வீடியோவில் இந்த மாதிரி பிசியிலிருந்து ஏடிக்கு எப்படி மூவ் ஆகணும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் அந்த ஃபார்முலா படி பிசியோட வருஷம் தெரியும், ஏடியில் வருஷம் தெரியாது. ஃபார்முலா படி -1 கொடுக்கணும். அப்போ நமக்கு 2520ன்ற வருடம் வரணும். ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இது நமக்கு ஏடி 1914 அப்படின்ற வருடத்தை கொடுக்கும். இப்போ 1914 பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது முதல் உலகப் போர் ஆரம்பித்த வருடம் 1914 அப்படின்னு பார்க்குறோம். நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். பைபிளில் முதல் உலகப் போரை பற்றின குறிப்பு இருக்குது, செகண்ட் வேர்ல்டு வார் பற்றின குறிப்பு இருக்குது, ஈவன் தேர்ட் வேர்ல்டு வார் பற்றின குறிப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம், எல்லா குறிப்புகளும் வேதத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஹிடன் ஃபேக்ட்ஸாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்றது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.